நடுத்தர வயதில் வரக்கூடிய ஏழரை சனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது செகண்ட் ரவுண்டு ஏழரை சனி. இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும், இல்லை அந்த தனிநபரை எந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள உட்புகுத்தி அவரோட லைஃப்பில் சாதகத்தை கொடுக்குமா பாதகத்தை கொடுக்குமா இப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அது எந்த வயசுக்குள்ளே வந்தால் முதல் சுற்று, இல்லை எந்த வயசில் ஆரம்பித்து எந்த வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு முதல் சுற்றாக இருக்கும் அப்படிங்கிறத பேசியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது சுற்று எந்த வயசில் ஆரம்பிக்கிறது? நடு வயதுன்னு சொல்லியாச்சு. 40 வயசு எடுத்துக்கிறதா, 50 வயசு எடுத்துக்கிறதா, 60 எடுத்துக்கிறதா இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போது இரண்டாம் சுற்று எந்த வயதில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. அப்போ முதல் சுற்றுக்கான ஒரு தகவல் அந்த வீடியோவில் இருக்குது. அதாவது எந்த வயதுக்குள்ளே நடந்தால் அது ஒரு முதல் சுற்றாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டாவது சுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 45 வயதிற்கு மேலே, புரியுதுங்களா? ஒரு 45 ஏஜுக்கு மேலே உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது அப்படின்னாக்கா அதை இரண்டாம் சுற்றாக எடுத்துக்கலாம். 45 + 30 75 வயசு வரைக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஏழரை சனியை ஒரு நபர் சந்திக்கிறாருன்னா அவருக்கு அது இரண்டாம் சுற்று. 40 வயசில் வரக்கூடியதெல்லாம் ஏழரை சனி ரெண்டாவது சுற்றில் வராது, அது முதல் சுற்றாகவே கணக்கிடப்படும். அதுக்கான விளக்கம், காரணங்கள், பலன்கள் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஏழரை சனி என்ன வயசு அப்படிங்கிற அந்த வீடியோவில் பேசியிருக்கிறேன். கேட்காதவர்கள் கூட அந்த வீடியோ நம்ம சேனலில் ரன்னிங்கில் இருக்குது, கேட்டுக்கலாம். இப்போ இரண்டாம் சுற்றுக்கான வயதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்தியிருக்கிறேன். அப்போ இந்த இரண்டாம் சுற்று ஏழரை சனி தாக்கம் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? முதல்ல சனின்னா என்ன, சனிக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது, சனி எதை கொடுக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நுட்பமான அறிவுடன், புரியுதுங்களா, நுணுக்கமான அறிவு புத்திசாலித்தனத்துடன் தெரிஞ்சுக்கணும். ஜோதிட ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் சனியின் தாக்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிய வரும். அதை விட்டுட்டு நீங்கள் ஆன்மீக ரீதியாக சனிக்கான விளக்கு போடுறது, பிரீத்தி பண்ணுறது, மாலை வாங்கி போடுறது, இந்த ஓரமாக நின்று கும்பிட்றது, திரும்பி பார்க்காம வந்துடுறது, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் நம்ம அன்றாடம் சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி தான் ஒரு மனதிற்கான ஒரு செயல். ஆனால் வாழ்க்கை முறைக்கு இது கிடையாது. சனின்னாவே சில விஷயங்கள் நெகட்டிவாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பகலில் சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே போல் இருளில் சூரியன் வராது. நைட்டில் சந்திரனுங்கிட்டையும் ஒளி இல்லைன்னா அமாவாசை நேரத்தில் இருட்டாக தான் இருக்கும், ஃபுல் இருட்டு. அதே போல தான் ஒரு இருட்டு கிரகம் தான் சனி. இருளில் என்ன தெரியாதோ, நமக்கு கண்ணு தெரியாதோ, அதே மாதிரி தான் சனியிடம் நல்ல விஷயங்கள் மேக்சிமம் எதுவுமே இல்லை. ஆக நடுத்தர வயதில் வரும்பொழுது ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னாக்கா 45லேருந்து நம்ம சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுக்கு மேற்பட்டு ஒரு ஆணோ பெண்ணோ இந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பத் தலைவன், குடும்பஸ்திரீ அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் அவங்க கூட இருக்குன்னாக்கா, ஒரு சம்பாத்தியம், வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, அவங்கக்கிட்ட அவங்க பாக்கெட்டில் பணத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சின்ன வயசில் ஒரு 30 வயசுக்கும் ஒரு 50 வயசுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. சின்ன வயசில் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படியும் ஒரு வேலையில் உட்காந்து ஒரு சம்பாத்தியங்கிறது சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஹை லெவலில் பணக்கார அமைப்பில் இருந்து மிடில் கிளாஸு, லோ கிளாஸ் வரைக்கும் நம்ம சில விஷயத்த பார்க்க வேண்டியதாக இருக்குது. வறுமையில் இருக்கிறவங்கலேருந்து, மிடில் கிளாஸ்லேருந்து, ஹை லெவலில் பணக்கார அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நடுத்தர வயசுலேருந்து ஏழரை சனி ஆரம்பிக்கன்னா அது இரண்டாம் சுற்று தான் இல்லையா? அப்போ விரலுக்கேற்ற வைக்க மாதிரி அவங்கவுங்க லெவலுக்கு ஒரு அடி இருக்கும். சனினாவே இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி வருதுன்னாவே ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நடு வயதில் வரக்கூடிய இந்த சனி என்ன சிரமத்தை கொடுத்துட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்பாத்திய அமைப்பில் இருப்பீங்க. குடும்பத்தில் உங்களை நம்பி சில நபர்கள் இருப்பாங்க.
இன்னும் சொல்ல போனாக்கா உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்டேஜோ, இல்லை அடுத்தது உங்களுடைய ஃபேமிலியை வந்து காப்பாற்றக்கூடிய ஸ்டேஜ்லேயோ உங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்கனாக்கா சமுதாயத்தில் ஒரு பேர் எடுத்து ஒரு தொழில் பண்ணி நல்லா சம்பாதிச்சா ஓரளவுக்கு பேர் எடுத்து வச்சுருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா பேர் எடுத்து வச்சுருப்பீங்க. நல்லா புரியுதுங்களா? சமுதாயத்தில் ஒரு பேர் எடுத்து வச்சுருப்பீங்க, நல்ல பெயர் அப்படிங்கிறது. வசதி வாய்ப்புலையோ இல்லை உங்களுடைய கேரக்டர் அடிப்படையிலையோ ஒரு பேர் எடுத்து வச்சுருப்பீங்க. சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் ஒரு தனித்த குடும்பமாக இருப்பீங்க, தனித்த நபராக இருப்பீங்க. ஒரு மரியாதை கௌரவம் அந்த சமயம் மிடில் ஏஜில் கொஞ்சம் கட்டி காப்பாற்றி எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பீங்க. ஒரு சம்பாத்தியத்தில் இருப்பீங்க. காசு பணம் பொருள் இடம் வீடு இதெல்லாம் சில சொத்து சேர்க்கையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். பசங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும், கல்யாணம் பண்ண அந்த மாதிரி சூழ்நிலை இருப்பீங்க. ஸோ இதுதான் மிடில் ஏஜில் மேக்சிமம் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கருத்து, ஒரு பொதுவான ஒரு வாழ்க்கை முறை சூழ்நிலையாக இருக்கும். இப்போ இந்த சனி இந்த காலகட்டத்தில் சம்பந்தப்பட்ட நபருக்கு வரும்பொழுது என்ன தாக்கத்தை கொடுக்கும்? இதன் மீது தான் தாக்கத்தை கொடுக்கும். சனினாவே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்பர் 1 வறுமை தரித்திரம். சனினாவே வறுமை தரித்திரம். 2வது அசிங்கம் அவமானம் கேவலம். இதை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் சனி. நம்பர் 1 என்ன? வறுமை தரித்திரம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறத 2 வார்த்தைகளை போடுறேன். அடுத்ததாக அசிங்கம் அவமானம் கேவலம். இது அடுத்தது ஏமாற்றம், ஏமாறுவது, தானாகவே போய் ஏமாறுவது இப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனிமை வெறுப்பு, தனிமை வெறுப்பு, பழிச்சொல். புரியுதுங்களா? தனிமை வெறுப்பு பழிச்சொல், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சனிகிட்ட அதிகமாக இருக்கு. இதை கௌரவமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மிடில் ஏஜ் அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சனி திணிக்க ஆரம்பிக்கும். ஆக சனி எப்போதுமே ஒரு நெகட்டிவ் பிளானட் தான். நடு வயசில் வர்றதுனால பொங்கு சனி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் மனதை தேற்றுவதற்காக முன்னொரு காலத்தில் சொல்லப்பட்டு அது அப்படி போணுது. அது வந்து சில விஷயங்களில் மாறுபாடாக இருக்கும். எப்படின்னாக்கா நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, அந்த 7.5 சனி காலகட்டத்தில் நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்போ நடக்கும்போ மற்றவங்க பறவைகள் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்கனாக்கா, அந்த நபர் ஜோசியத்தை கூட நம்பாமல் கூட இருக்கலாம். எனக்கு 7.5 சனி தான் நடக்குது, எல்லாம் பொங்கிக்கிட்டு இருக்கு பற்றியா, சனி எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறா அப்படின்னா. ஆனால் அது அப்படி இல்லை. அதற்கு பிரதிபலனாக மறுபக்கத்தில் எப்படி நம்ம கையை ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்குது திருப்பினா கருப்பாக இருக்கோ, அதற்கு ஈடாக மறுபக்கத்தில் ஒரு அடி இருக்கும். அது வெளில தெரியாது. புரியுதுங்களா? ஆக 2ஆம் சுற்று 7.5 சனியில் நான் மேற்சொன்ன சனியினை பற்றின ஒரு 4 விஷயங்களில் ஒரு பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட ஒரு திணிப்பாக மாறும். என்ன நடக்குன்னாக்கா, நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கோம், நல்ல வேலையில் இருப்பாங்க, வறுமை வர வேண்டும் இல்லையா? மிடில் ஏஜில் சம்பளத்தை குறைவாக மாற்றுற மாதிரி. புரியுதுங்களா? ஒரு நல்ல டெவலப் ஆகிறதுக்கு பதிலாக வளர்ச்சி குறைவாக மாறுவதாக சம்பவங்கள் நடக்கும். கையிருப்பு தொகை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் குறைச்சிக்கிற மாதிரி வந்துடும். கையிருப்பு விஷயத்த குறைச்சிக்கிற மாதிரி வரும். பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு போய் மிடில் ஏஜில் பசங்களுக்குன்னு கல்யாணம் இல்லாமல் குடும்பத்தில் யாராச்சும் மூத்தவங்களாக இருப்பாங்க, 5 6 அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருப்பாங்க, கடைசி யாராச்சும் ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி பாரங்கள் இவங்க தலையில் இறங்கும். அப்போது நிறைய செலவு, கல்யாண விஷயத்தில் பசங்க விஷயத்தில் நிறைய செலவு, கடைசியில் பசங்களோட லைஃபு கேள்விக்குறியாக தான் இருக்கும். செலவு பண்ணியும் புண்ணியம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ மிடில் ஏஜில் அடுத்து வரும்பொழுது சில காரணங்களால் தனிமைப்படுத்தப்பட்ட நபராக அந்த 7.5 சனி நடக்கக்கூடிய நபர் மாறுவார். ஒன்று சுப விஷயமாக எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கருதி தனியாக அங்கங்கேயே போயிடுவாங்க, சம்மந்தப்பட்ட நபர் தனியாக இருப்பாங்க. இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கும், சம்மந்தப்பட்ட நபரை வந்து அதிகமாக குத்தி காட்டி பேசி ஒரு வெறுப்பு நிலைக்கு கொண்டு போய் ஒரு தனிமையாக மாற்றி விட்டுருவாங்க. ஆக வெறுப்பு தனிமை இப்படிங்கிற விஷயங்களை வந்து மாட்டோம். அசிங்கம் அவமானம் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேர் கெட்டு போகிற மாதிரி, பணங்காசு அந்தஸ்து எல்லாமே இருக்கும், ஆனால் பேர் கெட்டு போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் மிடில் ஏஜில் நடந்துடும். இதே சின்ன வயசில் பேர் கெட்டு போகுதுன்னா நம்ம கவலைப்பட மாட்டோம். சின்ன வயசில் பேர் கெட்டு போகுது அப்படின்னா கூட நம்ம தொடச்சி போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும்.
மிடில் ஏஜில் பேர் கெட்டு போகிற மாதிரியான ஒரு அசிங்கம், அவமானம், கேவலம், இது மாதிரி ஏதேனும் ஒரு விஷயங்கள் சம்பவங்கள் நடந்து அதன் மூலியமாக ஒரு தலையில் ஒரு குட்டு வச்ச மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் மூலியமாக தான் இப்படிப்பட்ட தாக்கத்தை மிடில் ஏஜில் வரக்கூடிய குடும்பஸ்தன் குடும்பஸ்திரிக்கு இப்படிப்பட்ட சில தாக்கத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ நெகட்டிவ் பலனாக கொடுப்பது தான் சனி. 2ஆம் சுற்று நடந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்குமே தவிர மற்றபடி சில விஷயங்கள் உங்களுக்கு வயசு இருக்கும், அதனால் எப்படி சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கிற பக்குவம் கூட இருக்கலாம். அதனால் அடி கொஞ்சம் பெருசாக இருக்காது, இதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரும். சின்ன வயசில் பெரிய பணத்தொகை இழப்பதற்கும் மிடில் ஏஜில் ஒரு பணத்தொகை இழப்பதற்கும் வித்தியாசங்கள் நிறையா உண்டு. இது ஜோதிட ரீதியாக நுட்பமான புத்திசாலித்தனம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும்.